இங்க தர்மான்ற பையன் அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப ஃபேமிலியோட எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. இந்த பையன் மட்டும் நான் வரலன்னு சொல்லிடுறான். இவங்களும் இவனை வீட்லயே விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில நாய் ஒன்னு கார் குறுக்குல வந்து கார் ரோட விட்டு தடமாறி போய் 3 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு அந்த பையனை காட்டுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் யாருக்கிட்டயுமே பேசுறதே இல்ல, ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கான். இதனால இவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவனை பிடிக்காது. ஆனா வேலைக்கு மட்டும் லீவ் போடாம ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருப்பாங்க. அங்கதான் டெய்லி ரெகுலரா போய் இட்லி சாப்பிடுவான். அந்த கடைக்கு போயிட்டு சிகரெட் இருக்கான்னு கேட்கறான். அதுக்கு அந்த பாட்டி சிகரெட் பிடிக்காதுப்பா, உடம்பு ரொம்ப கெட்டதுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேன், இட்லி மட்டும் கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். 2 இட்லி தான் பார்சல் கேட்டிருப்பான். ஆனா அந்த பாட்டி 3 இட்லியா கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் 2 இட்லியை மட்டும் சாப்பிட்டுட்டு 3வது இட்லியை சாப்பிடாமலே வச்சிடறான். இவன் தூங்கி எழுந்து பார்த்தா வெளியே பயங்கரம் மழை பெய்யுது. கேட்டு வேற திறந்துருக்கு. என்னன்னு கால் கீழே பார்த்தா ஒரு நாய் ஒன்று திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்கும். பாக்குற இவனும் அந்த நாயை வரட்டி விட்டுறான். இவன் சாப்பிடாத அந்த ஒரு இட்லியை உப்பு தொட்டியில வீசுறான். பசியில இருந்த நாயும் அதை சாப்பிட்டுட்டு அவனை பாக்குது. ஏரியால இருக்க சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது பால் அவன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்து விழுந்துருது. அந்த பசங்க அங்க பாலை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவன் முறைக்க அந்த பாலை எரிச்சிட்டான். அதை பாக்குற அந்த பசங்களும் சரியான பைத்தியக்காரனா இருப்பான்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறாங்க. சரி சாப்பாடு வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கடைக்கு போனா இந்த பாட்டி கடை இன்னைக்கு மூடி வச்சிருப்பாங்க. இவனும் ரிட்டர்ன் பசிக்குதேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரும்பொழுது அந்த நாய் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதே நம்ம பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு இவனும் வேகமா போறான். அந்த நாய் மேல ஒரு பைக்காரன் ஏத்திடுறான். அது பயங்கரமா அடிபட்டுட்டு நடு ரோட்லயே துடிச்சிட்டு இருக்கு. இவன் கண்டுக்காத மாதிரியே வீட்டுக்கு வந்துடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் இதை கார்பரேஷனுக்கு கால் பண்ணி புடிச்சு குத்தலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்த குட்டி பொண்ணு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த நாயை பாத்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போனவனுக்கு அதை பத்தியே நினைப்பா இருக்கு. அதனால அவன் பைக் எடுத்துட்டு வந்து அந்த நாயை தூக்கி போட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். டாக்டரும் ஊசி போட போனா அந்த நாய் பயங்கரமா பயப்படுது. நாய்க்கு தான் ஊசி போடுறது ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்கறாரு. அது ஒன்றும் ஏன் நாய் இல்ல, ரோட்ல அடிப்பட்ட நாய், வேணும்னா நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க ஆல்ரெடி நிறைய நாய் இருக்கு, டாக் வளர்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராச்சும் நாய் வேணும்னு கேட்டா அவனுக்கு கால் பண்ணி சொல்றேன் சொல்றாரு. இவனு நாயை வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். அந்த சின்ன பொண்ணும் அந்த நாய்க்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஏரியால எந்த வீட்லயும் நாய் வளர்க்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இவனும் அதை மறைச்சு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறான். அந்த நாயோட வாழை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணும் சரி சரின்னு சந்தோஷப்படுறா. இவனை நைட் எல்லாம் தூங்க விடாம அந்த நாய் தொல்லை பண்ணி எடுக்குது. இதை பார்க்குக்கு வாக்கிங் கூட்டு போலான்னு போனா இவனை அது வாக்கிங் கூட்டு போகுது. இவனும் அந்த சங்கிலி கழட்டி விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.